ஈழத் தமிழர் விடுதலை போராட்ட மாவீரர் ஐயா திரு பிரபாகரன் அவர்களின் 70வது பிறந்த நாள் தின விழா. இந்த விழாவினை மாவீரர் தினம் என சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மதுராந்தகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த திரு சீமான் அவர்கள் தற்போது வாக் ஷோ என்று சொல்வார்கள், நடந்து அனைத்து தொண்டர்களையும் பார்ப்பது, அப்படி சிறப்பாக அனைவரையும் பார்வையிட்டார் திரு சீமான் அவர்கள். இதோ அந்த காணொளி காட்சி உங்களுக்காக. இவரின் நடையில் மாவீரன் பிரபாகரன் அவர்களின் முகத்தை பார்க்க முடிகிறது. அந்த உடல் அமைப்பு, அந்த வேகம், அந்த துடிப்பு, அந்த துடிப்பான பேச்சு, தொண்டர்களை அணுகும் முறை, இப்படி அனைத்திலுமே நாம் விடுதலை போராட்ட வீரர் பிரபாகரன் அவர்களின் சாயலை காண முடிகிறது. காரணம், அவர் சொல்லிதான் இங்கு இவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்று எழுச்சி மிகு இயக்கமாக, இளைஞர்களின் ஆதரவை பெற்ற இயக்கமாக இன்று தமிழகத்தில் உள்ளது. அந்த கூட்டத்திற்கு தான் அண்ணன் வருகை தந்துள்ளார். தொண்டர்கள் புடைசூழ வருகை தந்த அண்ணன் அவர்கள் அங்கு உரையாற்றினார். தமிழ் இன தலைவர், தேசிய தலைவர் என்று தமிழர்களால் போற்றப்படும் விடுதலை வேங்கை பிரபாகரன் அவர்களின் 70வது பிறந்த தின உரை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் படிப்படியாக உயர்ந்து ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் இந்த தமிழ் பாலை ஊற்றி அவர்களை தமிழ் இனம் என நெஞ்சை நிமிர்த்தி வாழ்வதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று திரு அண்ணன் சீமான் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி அவரின் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் கோடான கோடி இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணம் செய்து வருகின்றனர். ஒரு சில சலசலப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். வளரும் இயக்கம் அல்லவா, அதை உடைப்பதற்கு வளர்ந்த கட்சிகள் செய்யும் மாயாஜாலம், வித்தைகள் தான் அவை. அந்த வித்தைகளுக்கு தன்னை பணிந்தவர்கள் நம்மை விட்டு விலகி செல்கிறார்கள். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. போகட்டும், சென்றவர்கள் திரும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நான் ஊட்டியது தமிழ் என்னும் ஒரு வீரப்பாலை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்துள்ளேன். ஆகையால் அவர்கள் நிச்சயம் நம்மை தேடி வருவார்கள் என்று அதே போன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட கூறியிருந்தார். அந்த தம்பிகள் அனைவரும் எங்களது ஸ்லீப்பர் செல்கள் என்று. நான் தான் உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைத்துள்ளேன் அங்கு என்று. அதை கேட்டவுடன் அவர்களை சேர்த்து கொண்ட இயக்கங்கள் சற்று தடுமாறிவிட்டன. ஒரு சில சீனியர் அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், நம்மை குழப்ப பார்க்கிறார் சீமான் என்று. அந்த அளவிற்கு இன்றைய அரசியலை எப்படி கையாள வேண்டும் என அனைத்து வித்தைகளும் தெரிந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். இதோ நமது விடுதலை வேங்கை, விடுதலை போராட்ட வீரர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் திருமண போட்டோ.